ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பள்ளி படிப்பை பாதியிலே தொடர முடியாத மாணவர்கள், ஏழ்மையின் காரணமாக அல்லது வயது கடந்து விட்டதோ, காலம் கடந்து விட்டதோ, என்னால் இனிமேல் படிக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய மாணவர்களாகவோ, வயதானவர்களாகவோ இருந்தால், உங்களுக்காக பள்ளி படிப்பை தொடருவதற்கான அருமையான ஒரு ஏற்பாட நம்முடைய பள்ளி கல்வித்துறை செய்து தந்திருக்கிறது. அந்த ஏற்பாட தான் நாம இன்னைக்கு நம்முடைய வீடியோல பார்க்க இருக்கிறோம். பள்ளி படிப்பை திரும்பவும் தொடரவும், நம்முடைய பள்ளி படிப்பை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, 8ஆம் வகுப்பு தனித்தேர்வர்களாக இருந்தால் 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு முறையில் அட்டன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய கல்வித்துறை உருவாக்கி தந்திருக்கிறது. இதற்கான விண்ணப்பம் செய்ய வேண்டிய காலம் என்ன அப்படின்னு கேட்டா, 10/7/2025 முதல் 17/7/2025 அன்றைய தினம் வரை www.dge.tn.gov.in என்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் 8ஆம் வகுப்பு தனித்தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற பள்ளி கல்வித்துறையுடைய அறிவிப்பு. இந்த விண்ணப்பத்தின் போது நீங்கள் செலுத்த வேண்டிய விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, ரூபாய் 125 தேர்வு கட்டணமாகவும் பதிவு கட்டணமாக ரூபாய் 70 செலுத்த வேண்டி இருக்கும். இந்த விண்ணப்பத்தை நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் செலுத்த தவறினால், விண்ணப்பிக்க தவறினால், உங்களுக்கான கூடுதல் வாய்ப்பாக 18/7/2025 மற்றும் 19/7/2025 ஆகிய இரு தினங்கள்ல நீங்கள் கூடுதலாக இந்த விண்ணப்பம் செலுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த கூடுதலான நாட்களில் நீங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூடுதலாக ரூபாய் 500 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டி இருக்கும். உங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் அதாவது 1/8/2025 அன்றைய தினம் நீங்கள் 12.5 வயது நிறைவடைந்த மாணவர்களாக இருக்க வேண்டும். இந்த 12.5 வயதிலிருந்து என்ன எக்ஸன் லாஸ்ட் லிமிட்டெட் எக்ஸன் அப்படிங்கிற வயது குறிப்பிடப்படவில்லை. 12.5 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு மாணவரும் இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த தேர்வை எழுதுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஏற்கனவே பள்ளியில் படித்தவர்களாக இருந்தால் பள்ளியில் படித்ததற்கான மாற்று சான்றிதழும் அதோடு சேர்த்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழும் தேவைப்படுகிறது. மாற்று சான்றிதழோ அல்லது நீங்கள் பிறந்த பிறப்பு சான்றிதழோ ஏதாவது ஒரு ஆவணத்தை இணைத்துக் கொண்டால் போதுமானதாகும். இது போக ஏற்கனவே பள்ளியில் படித்து 8ஆம் வகுப்பை தனித்தேர்வர்களாக எழுதி குறிப்பிட்ட ஒரு சில பாடங்களில் மட்டும் தோல்வியடைந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த தேர்வுக்காக விண்ணப்பிப்பதற்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக வருகிற ஆகஸ்ட் மாதம் 18/8/2025 தமிழ் பாடத்தோடு தொடங்கக்கூடிய இந்த தேர்வு வருகிற 22/8/2025 சமூக அறிவியல் பாடத்தோடு இந்த தேர்வு முடிவடைய இருக்கிறது. பள்ளி படிப்பை தொடர முடியாத மாணவர்களுக்கு இந்த தனித்தேர்வு 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு என்பது அடுத்தடுத்த படிப்புகளுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறதுனால தான் நாம இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில நாம கொண்டு மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதனை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். பை பை.